கூகுள் நிறுவனத்தின் மேப் வசதியில் அமெரிக்காவில் மட்டும் புதிதாக 3D தொழில்நுட்பம் அமலுக்கு வந்துள்ளது. உலகின் பல கோடி மொபைல் வாடிக்கையாளர்களுக்கு கூகுள் மேப் திசை காட்டும் கருவியாக விளங்கி வருகிறது. தனது மேப் வசதியை கூகுள் அவ்வப்போது அப்டேட் செய்தும் வருகிறது. அதன்படி தற்போது அமெரிக்காவில் மட்டும் இந்த மேம்படுத்தப்பட்ட வசதி ஜெமினி AI தொழில்நுட்பத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் சாலைகள் மற்றும் கட்டடங்களை மிக துல்லியமாக 3D தொழில்நுட்பத்தில் அறிந்து கொள்ளலாம். அமெரிக்காவில் எளிதாக நிரந்தர குடியுரிமை பெறுவதற்காக போலியாக கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியதாக 11 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசித்து வந்த இவர்கள் தங்கள் கடையில் கொள்ளையடிக்கப்பட்டதாக காவல்துறையிடம் புகார் கூறியதும் பின்னர் விசாரணையில் அது திட்டமிடப்பட்ட நாடகம் என்பதும் தெரியவந்துள்ளது. குற்றத்தால் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு அமெரிக்கா சட்டப்படி விசா வழங்கப்படும். இது எதிர்காலத்தில் நிரந்தர குடியுரிமை அதாவது கிரீன் கார்டு பெற வெகுவாக உதவும். ஆனால் இதை சிலர் தவறாக பயன்படுத்திக் கொள்வதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பீகார் துணை முதல்வரும் பாஜகவைச் சேர்ந்தவருமான சாம்ராஜ் சௌத்ரி பீகாரின் அடுத்த முதல்வராக பொறுப்பேற்பார் என்பதை முதல்வர் நிதிஷ்குமார் சூசகமாக தெரிவித்துள்ளார். மார்ச் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலுக்காக நிதிஷ்குமார் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ள நிலையில் அவர் முதல்வர் பதவியிலிருந்து விலக வேண்டும். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசிய நிதிஷ்குமார் சௌத்ரியின் தோள்களில் கை வைத்து அவருக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கடந்த 20 ஆண்டுகளாக தான் செய்த பணிகளை சௌத்ரி திறம்பட தொடர்வார் என்று நிதிஷ்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். மார்ச் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலை முன்னிட்டு ஒடிசாவைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 8 பேர் பெங்களூரு அருகே விடுதியில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஒடிசாவில் ஆளும் கட்சியான பாஜக காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்து விடுவதை தடுக்க காங்கிரஸ் மேலிடம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. வியாழக்கிழமை இரவு குடும்பத்துடன் 8 ஒடிசா எம்எல்ஏக்களை கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் மற்றும் ஒடிசா காங்கிரஸ் தலைவர் பக்த சரண் தாஸ் ஆகியோர் சந்தித்தனர். ஆனால் எம்எல்ஏக்களை தான் இங்கு அழைத்து வரவில்லை என்றும் அவர்கள் தாங்களாகவே வந்தனர் என்றும் DK சிவகுமார் விளக்கமளித்துள்ளார். கேரள மாநிலம் மூணாறில் தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே ஜகரண்டா மரங்களில் ஊதா நிற மலர்களுடன் பூத்து குலுங்குகின்றன. குறிப்பாக ஆனவச்சாலில் இருந்து மறையூர் செல்லும் சாலையில் இலைகளே தெரியாத வண்ணம் மரம் முழுவதையும் அலங்கரித்திருக்கும் இந்த மலர்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளன. இந்த மரங்கள் மூணாறின் பசுமைக்கும் பனிமூட்டத்திற்கும் இடையே ஒரு புதிய வண்ண முகடுமாக திகழ்கின்றன. குறைந்தபட்சம் ஒரு மாடு வைத்திருப்போருக்கு மட்டுமே கறவை மாடுகள் கடன் வழங்கும் திட்டத்தில் கடன் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் மாடு இல்லாதவர்கள் கடன் பெற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் அதிகபட்சம் 2 மாடுகள் வாங்க ஒரு மாட்டிற்கு 60,000 ரூபாய் வீதம் 1,20,000 ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது. இந்த கடன் பெற வேண்டுமென்றால் ஆவினில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவினில் உறுப்பினராக குறைந்தபட்சம் ஒரு மாடாவது வைத்திருக்க வேண்டியிருப்பதால் மாடு இல்லாதவர்கள் இத்திட்டத்தில் கடன் பெற முடியாத நிலை உள்ளது. தமிழகத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏன் வாய் திறக்கவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வபிறந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அச்சம் காரணமாக பிரதமர் மோடியை கண்டிக்காவிட்டாலும் பழனிசாமி கோரிக்கையாவது வைக்கலாமே என்று கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், ஏன் வாய் திறக்கவில்லை? கண்டிக்க வேண்டாம், உங்களுக்கு அச்சம் இருக்கிறது, பயம் இருக்கிறது மோடியை பார்த்து. ஆனால் கோரிக்கை வைக்கலாமே. மோடி அவர்களே, பாஜக அரசு, தமிழ்நாட்டு மக்கள் வீதியில அலைபாய்கிறார்கள், வீதியில சிலிண்டரோடு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் விலையை குறையுங்கள் என்று சொல்வதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது?
புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ளது. தனியார் விடுதியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக 18 தொகுதிகளிலும் போட்டியிடுவது என்று முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கூறினார். மீதமுள்ள 4 இடங்களில் அதிமுகவுக்கு 3 இடங்களும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 1 இடமும் ஒதுக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. பாஜகவுடன் தாவிக்கு கூட்டணி வைத்தாலும் அது திமுக கூட்டணியை பாதிக்காது என மதிமுக எம்பி துரை வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக எதிர்ப்பிலிருந்து விஜய் தனது கருத்தை மாற்றிக்கொள்வாரா என்பது காலப்போக்கில்தான் தெரியும் என கூறினார். சகோதரர் விஜயை பொறுத்தவரைக்கும் அவர் அரசியலில் அடியெடுத்து வைத்த உடன் அவர் பொதுவாக சொன்னார். அவர் 2 பாஜகவையும் எதிர்க்கிறேன்னு சொன்னார், மாநில அரசு திமுக அரசையும் எதிர்க்கிறேன்னு சொன்னார். அது 2மே அவர் எதிர்க்கிறாரு. அதுக்காண்டி தான் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்கிறாரு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சி கூட்டத்தை கூட்டி மாவட்ட செயலாளருக்கு வந்து இத்தனை பேர் இது விரும்புகிறாங்கன்னு சொல்கிறது, இது தலைமையோடைய ஒப்புதல் இல்லாமல் மாவட்ட செயலர் இன்னைக்கு அது தலையாடாமல் வாழாடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது மாவட்ட செயலர் சொல்கிறாங்க செய்கிறாங்க. அப்போ அதில் முடிவை மாற்ற போகிறாரா செய்கிறாங்கிறது காலப்போக்கில் தான் தெரியும். அதே வேளையில் பொறுத்த வரைக்கும் கூட்டணி அவர் கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி வைத்தாலும் எங்களுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு உருவாகாது என்ற நம்பிக்கை இருக்கு. அதிமுக கூட்டணியில் தாவிக்கு இணைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை கருத்துள்ள கட்சிகள் இணையலாம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தலுக்கு இன்னும் காலம் உள்ளது என்றும் தங்கள் தலைமையை ஏற்கும் கட்சிகள் இணைவதில் மாற்று கருத்து இல்லை என்றும் கூறினார். அரசியலை பொறுத்தவரை புதுசா சொல்றது போல தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கு. எங்களுக்கு ஒரே எதிரி யாரு திமுக. ஒரே எதிரி யாரு திமுக. அப்ப திமுக வீழ்த்துறனா திமுக வீழ்த்துகின்ற அந்த ஒத்த கட்சிகள் எங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு வருவதன் மூலம்தான் திமுக வீழ்த்த முடியும். இதுல நாங்க உறுதியா இருக்கோம். அதுல யார் வேண்டுமானாலும் எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு திமுக வீழ்த்த வேண்டும் என்ற அந்த ஒத்த கருத்துடையவர்கள் எங்களோடு வரலாம். நடிகர் ரஜினி குறித்து கருத்து தெரிவித்த ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து விஜய் நீக்க வேண்டும் என பாஜக நிர்வாகி அர்ஜுனமூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தாவிக தலைவர் விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் அரசியல் நாகரிகம் இல்லாத கருத்துக்களால் தேவையற்ற மோதல்களையும் மரியாதை குறைபாடுகளையும் உருவாக்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசியலில் அதிகாரமில்லாத நேரங்களிலும் துணிச்சலான கருத்துக்களை வெளிப்படையாக கூறியவர் ரஜினி என்றும் கூறியுள்ளார். தங்களின் அரசியல் பயணம் வளர வேண்டும் என்றால் அரசியல் முதிர்ச்சி இல்லாத நபர்களை கட்சியை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என விஜயை அர்ஜுனமூர்த்தி கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் நடைபெறவுள்ள இந்து மக்கள் கட்சியின் மாநில அளவிலான மாநாட்டிற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழர் தமிழக உரிமை மீட்பு மாநாடு மார்ச் 15ஆம் தேதி ராயப்பேட்டையில் நடைபெறவுள்ளது. இதில் கோமாதா பூஜை, ஆன்மீக சொற்பொழிவு, பட்டிமன்றம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. ஊர்வலத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி நிர்மல்குமார் மாநாட்டின் நிகழ்ச்சிகளை உள்ளரங்கில் மட்டுமே நடத்த வேண்டும், ஊர்வலம் அல்லது பேரணி நடத்த அனுமதி இல்லை என்று உத்தரவிட்டார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறுவதால் ஒரு சில ரயில்களில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து செங்கோட்டை செல்லும் பொதிகை விரைவு ரயில் வரும் 17ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து இரவு 8:02 மணிக்கு புறப்படும். நெல்லையிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் விரைவு ரயில் வரும் 16ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும். வழக்கமாக சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சிக்கு காலை 8 மணிக்கு புறப்படும் சோழன் விரைவு ரயில் வரும் 16ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை 2 மணி நேரம் 15 நிமிடங்கள் தாமதமாக காலை 10:15 மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1000 ரூபாய்க்கு மேல் சரிந்துள்ளது. சென்னையில் தங்கம் கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து
14,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 1,120 ரூபாய் குறைந்து 1,18,80 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 3 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 2,880 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிந்து 2,80,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியில் கேஸ் தட்டுப்பாடு காரணமாக ஆட்டோ எல்பிஜி பங்க் முன் வீட்டு சிலிண்டர்கள் வரிசை கட்டி வைக்கப்பட்டுள்ளன. இரவு நேரங்களில் வீட்டு பயன்பாட்டிற்கான எல்பிஜி நிரப்புவதற்காக வாடிக்கையாளர்கள் முன்கூட்டியே வந்து சிலிண்டர்களை வரிசையாக வைத்துவிட்டு செல்வதாக பங்க் உரிமையாளர் தெரிவித்தார். அதே நேரத்தில் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களில் ஆட்டோ எல்பிஜி சிலிண்டர்களை நிரப்புவதில்லை என பங்க் நிர்வாகம் தெரிவித்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் கேஸ் பயன்படுத்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், பிள்ளைப்பாக்கம், ஒரகடம், இருங்காட்டுக்கோட்டை, வல்லம் ஆகிய 5 சிப்காட்களில் உள்ள 70 தனியார் தொழிற்சாலைகளுக்கு வல்லம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்திலிருந்து குழாய்கள் மூலம் கேஸ் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. கேஸ் தட்டுப்பாட்டால் 80 விழுக்காடு கேஸ் மட்டுமே பயன்படுத்த மத்திய அரசு ஆலைகளை அறிவுறுத்தியுள்ளது. 100 விழுக்காடு பயன்படுத்தினால் கூடுதல் 20 விழுக்காட்டுக்கு 2 மடங்காக கட்டணம் வசூலிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் 2000 டன் காய்கறிகள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு இடங்களில் ஹோட்டல்கள் மற்றும் டீ கடைகள் தற்காலிகமாக மூடப்பட்டு வருவதால் காய்கறிகளுக்கான தேவை கணிசமாக குறைந்துள்ளது. இதனால் சந்தையில் வரத்து சீராக இருந்தாலும் விற்பனை மந்தமாகி காய்கறிகள் தேங்கியுள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். மலிவு விலையில் விற்றாலும் காய்கறிகளை வாங்க யாரும் வருவதில்லை என தெரிவிக்கின்றனர். குறிப்பாக கேரட், முட்டைக்கோஸ், பீட்ரூட், கத்திரிக்காய் போன்ற காய்கறிகள் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதே நிலை நீடித்தால் வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் பெரிய இழப்பு ஏற்படும் என்றும் கூறியுள்ளனர். கேஸ் கிடைக்கல, அதனால நாங்கள் மூடுறோம். அதனால தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. ஏன்னா எப்பவுமே ஸ்டாக் வைப்பாங்க. இப்போ ஸ்டாக் வைக்க இடம் கிடையாது. இன்னொன்று வந்து கேஸ் இப்போ எங்களுக்கு கிடைக்காததால எங்களுக்கு வந்து எங்களால் நடத்த முடியலன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. இதனால தான் எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து என் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோ, இப்போ நேற்று வந்து 300 கிலோ போச்சு, இன்னைக்கு ஒரு 500 கிலோ மேலே போச்சு. இதே மாதிரி நிலைமை நீடிச்சுன்னா எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவு மீது அமெரிக்கா கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறது. வளைகுடா நாடுகளில் இதுபோன்ற சக்தி வாய்ந்த தாக்குதல் இதற்கு முன்பு நடந்தது இல்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் கார்க் தீவில் உள்ள ராணுவ முகாம்கள் மட்டுமே தாக்கப்பட்டதாகவும், எண்ணெய் ஆலைகள் குறிவைக்கப்படவில்லை என்றும், ஆனால் தங்கள் அடுத்த இலக்கு அதுவாக இருக்கலாம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி மையமாக திகழும் கார்க் தீவு அந்நாட்டின் வருவாயில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. முன்னதாக கார்க் தீவில் அமெரிக்கா தாக்கினால் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான பதிலடி தரப்படும் என ஈரான் எச்சரித்திருந்தது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வரும் போர் 3வது வாரத்தை எட்டியுள்ளது. தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் 2500 வீரர்களுடன் ஒரு போர்க்கப்பலை வளைகுடா பகுதிக்கு அனுப்பியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஜப்பானில் முகாமிட்டுள்ள அமெரிக்காவின் 31வது படைப்பிரிவு வீரர்களும் வளைகுடா பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். ஏற்கனவே USS ஆபிரகாம் லிங்கன் உள்ளிட்ட 12 அமெரிக்க போர்க்கப்பல்கள் வளைகுடா பகுதியில் முகாமிட்டுள்ளன. இதுவரை ஈரானில் 15,000 இலக்குகள் மீது தாக்கியிருப்பதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸத் கூறியுள்ளார். சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை சற்று குறைந்திருக்கிறது. 1 கிலோ வெங்காயம் 22 ரூபாய்க்கும், தக்காளி 15 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 15 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 40 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல கேரட், பீட்ரூட், சௌச்சௌ உள்ளிட்ட காய்கறிகள் விலையும் குறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் காய்கறிகள் விலை சற்று குறைந்தாலும் அதனை வாங்க ஆள் இல்லாததால் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கினாலோ அல்லது கூடுதல் விலைக்கு விற்றாலோ குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தட்டுப்பாட்டை போக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றியே விளக்கிய வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, பெட்ரோல் பங்குகளில் பிளாஸ்டிக் கேன்களில் எரிபொருள் வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இது தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சியர் தலைமையில் சிறப்பு கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது.
வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டரை விநியோகிக்கும் பொறுப்பு மாநில அரசுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் சுஜாதா சர்மா தெரிவித்திருக்கிறார். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரை விநியோகிப்பதற்கான முன்னுரிமை அளவுகோல்களை நிர்ணயித்து உரியவர்களுக்கு அது சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார். வீடுகளுக்கு சமையல் எரிவாயு தடையின்றி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது உள்நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 30 விழுக்காடு அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். சமையல் எரிவாயு சிலிண்டர் தொடர்பாக மக்கள் பீதியடைய வேண்டாம் என கேட்டுக் கொண்ட அவர் மாநிலங்களுக்கு கூடுதலாக 48,000 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் போதுமான அளவு இருப்பதாகவும் தெரிவித்த சுஜாதா சர்மா, பெட்ரோல் டீசல் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைந்திருப்பதாகவும் அதனை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை எனவும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பிருக்கும் போது தங்களுக்கு தர முடியாது என்று திமுக சொல்வதில் நியாயமில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் காரல் மார்க்ஸ் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சண்முகம், இரட்டை இலக்க எண்ணிக்கையில் போட்டியிட வேண்டும் என்பதே தங்கள் விருப்பம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். இல்லை, இரட்டை இலக்கத்தில் போட்டியிட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறோம். அதே எண்ணிக்கையை தான் அவங்கள்ட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் பல புதிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள் வந்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு தொகுதிகள் தருவது சிரமம் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இதே சிரமத்துக்கு மத்தியிலே தான் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு கூடுதலாக வழங்கப்படும் என்று உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இடதுசாரிகளுக்கு தர முடியாது என்று சொல்வதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை. ஆகவே கடந்த முறையை விட கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முடிவு. அதை அந்த பேச்சுவார்த்தை குழுவோடு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரிடம் கலந்து பேசி தெரிவிப்பதாக தெரிவிக்கிறார்கள். திமுகவுடனான பேச்சுவார்த்தை அதே நிலையில்தான் இருப்பதாகவும் தங்கள் கட்சியின் மாநில நிர்வாக குழு எடுக்கும் முடிவுதான் இறுதியானது எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் காரல் மார்க்ஸ் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவிடம் கூடுதல் தொகுதிகள் கேட்டு தொடர்ந்து பேசி வருவதாக கூறினார். திமுகவுடன் பேசப்பட்ட பேச்சுவார்த்தை அதே அளவில் தான் இருக்கிறது. நாளை எங்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு கொடுக்கிறது. எத்தகைய முடிவாக இருந்தாலும் அது கட்சி எடுக்கிற முடிவு தான். நாங்கள் கேட்டது கூடுதலான தொகுதி. கடந்த முறை 6 கூடுதலான தொகுதியை நாங்கள் கேட்டோம். அதிக கட்சிகள் சேர்ந்திருப்பதால் நீங்கள் ஒன்றை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முன்மொழிகிறார்கள். நாங்கள் ஏற்கனவே இருந்த இடத்துடன் கூடுதலாக தர வேண்டும் என்று அவர்களிடம் மீண்டும் முன்மொழிகிறோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி போட்டியிட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அருகே ஏரல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் புதிய கட்டடத்தை அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்த கனிமொழியிடம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நீங்கள் போட்டியிட போகிறீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு தனக்கு தொண்டை சரியில்லை என்று சைகை செய்தபடி சிரித்துக் கொண்டே காரில் ஏறினார். மீண்டும் அதே கேள்வி கேட்டபோது ஆம் என்பது போல புன்னகையுடன் தலையசைத்து விட்டு சென்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நீங்க சட்டமன்ற தேர்தலில் மேடம், இந்த ஒரே ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதியில் நீங்க போட்டிடுறீங்களா? தாவேக மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசப்பட்டது குறித்தும் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருகிறாரா என்பது குறித்தும் தனக்கு எதுவும் தெரியாது என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சிபிஐ மூலம் விஜய்க்கு மிரட்டல் என்ற குற்றச்சாட்டையும் அவர் மறுத்துள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காகவே விஜய் டெல்லி செல்வதாகவும் அவர் கூறினார். இல்ல, அது பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு விவரம் அதில் இல்லை. எனக்கு விருப்பம் இருக்கா சார்? விஜய் வரணும் விருப்பம் இருக்கா? இல்ல, அதை பத்தி நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. நான் என்னை பொறுத்த மட்டும்
இதுவரையும் எனக்கு எந்த விதமான கருத்தும் என்னுடைய இல்லை. மாநில தலைவர் சார், உங்களுக்கு அந்த கருத்துக்கள் இருக்கும்ல சார்? இல்லை, என்னுடைய கருத்து நான் சொல்ல முடியாது. எனக்கு அதாவது அவர் டெல்லிக்கு போறது எதுக்கான்னு உங்களுக்கு தெரியும். இது முதல் முறை போல கரூர் நடந்த சம்பவத்துக்காக அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அதையும் எதையும் நீங்க இணைத்து பேசுவது என்பது அது இப்படி எந்த வேலையில் இருக்குன்னு எனக்கு இல்ல. அதை பத்தி நான் இன்னைக்கு எந்த கருத்து என்னால சொல்ல முடியும். ஏற்றுமதி வர்த்தகத்தில் இயற்கை முறை உலர் முருங்கை இலை, மிளகாய் ஆகியவற்றுக்கு தேவை அதிகம் உள்ளதால் விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஏற்றுமதி சந்தையில் நேரடியாக பங்கேற்று பயன்பெறலாம் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து மிளகாய், முருங்கை இலையின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும், நேரடியாக சந்தைப்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் பல ஏற்றுமதி நிறுவனங்களுடன் TNFX புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து வருகிறது. விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஏற்றுமதி சந்தையில் நேரடியாக பயன்பெற TNFX-இன் மின்னஞ்சல் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.